இப்போ வரலாற்றின் மிக கொடூரமான அதே சமயம் மிகவும் தந்திரமான ஒரு அரசியல் வியூகவாதியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உளவாளிகள், சூழ்ச்சிகள், ராஜதந்திரம் என அனைத்தையும் பயன்படுத்தி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பியவர் சாணக்கியர். இப்போ அப்படியே நேர்மாறாக இன்னொருவரை கற்பனை செய்யுங்கள். ஓகே, சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் வாரிசாக பிறந்து அந்த அதிகாரத்தையும் செல்வத்தையும் அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி அமைதியை தேடி புறப்பட்டவர் கௌதம புத்தர். முற்றிலும் எதிரெதிர் துருவங்கள் இல்லையா? ஆமா, முற்றிலும் எதிரெதிர் துருவங்கள். ஆனால் வாழ்க்கையை எப்படி வெல்வது, எப்படி உண்மையான அமைதியை கண்டடைவது என்ற விஷயத்தில் இவர்கள் இருவரின் இறுதி ரகசியமும் ஒன்றுதான் என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்பதற்கே ரொம்ப முரண்பாடாக இருக்கிறது. அதாவது, ஒரு புறம் உலகை தன் கைப்பிடிக்குள் கொண்டுவர நினைத்த சாணக்கியர், மறுபுறம் உலக மாயைகளிலிருந்து விடுபட நினைத்த புத்தர். ஆனால் இந்த ஆழமான அலசலுக்கு நாம் எடுத்துக்கொண்ட குறிப்புகளை பார்க்கும்போது இவர்கள் இருவருமே ஒரு மனிதனின் மனதையும் அவனது வெளி உலகத்தையும் கையாளும் விதத்தில் ஒரே மாதிரியான உளவியல் கட்டமைப்பைத்தான் முன்வைக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிகிறது. அதுதான் இந்த அலசலின் சுவாரஸ்யமே. பாத்தீங்கன்னா, இன்று நாம் ஒரு முடிவில்லாத ரேஸ்ல ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம், பதவி, அடுத்தவர் பார்வையில் ஒரு பிரம்மாண்டமான இமேஜ் என எல்லாவற்றையும் தேடி ஓடுகிறோம். கண்டிப்பா. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு நிமிடம் உங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது எல்லாம் எதற்காக? அந்த நிம்மதியான ஒரு தூக்கத்திற்கும் மூச்சு விடுவதற்குமான ஒரு மன அமைதியை தேடித்தானே? 100% உண்மை. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான, ஸ்ட்ரெஸ் நிறைந்த இன்றைய மாடர்ன் உலகத்திற்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இந்த இரண்டு மாபெரும் மனிதர்கள் எப்படி ஒரு பிராக்டிக்கலான தீர்வை தரப்போகிறார்கள் என்பதைத்தான் இன்று நாம் உடைக்கப் போகிறோம். இதை நாம் மனிதனின் மூளை மற்றும் எண்ணங்கள் செயல்படும் விதத்திலிருந்து தொடங்குவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தாராளமாக. புத்தரின் சிந்தனைகளில் மிக அடிப்படையான ஒரு விஷயம், நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்பது. இது நம்ம நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்கள்ல கேட்டிருக்கோம். ஆமாம், இதை நாம் மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ ஒரு வழக்கமான மோட்டிவேஷனல் வாசகம் போலத்தான் தோன்றும். ஆனால் இதன் பின்னால் மிகப்பெரிய நியூரோ சயின்ஸ் இருக்கிறது. அறிவியல் பூர்வமான பின்னணி இருக்கிறதா? கண்டிப்பா. அதாவது, நம் மூளையில் உள்ள நியூரான்கள் நாம் தொடர்ச்சியாக எதை சிந்திக்கிறோமோ அதற்கேற்ப தங்கள் பாதைகளை மாற்றிக்கொள்கின்றன. இதை அறிவியல் மொழியில் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பார்கள். அப்படி என்றால் நம் மனதை ஒரு அல்காரிதம் மாதிரி எடுத்துக்கலாமா? அல்காரிதம் எப்படி சொல்கிறீர்கள்? இப்போ நாம் சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரியான வீடியோக்களை அதிகம் பார்க்கிறோமோ அதே மாதிரி வீடியோக்கள் தான் நம் ஃபீடில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதுபோல என் மூளைக்குள் நான் பயம், சந்தேகம், பதற்றம் ஆகிய உணர்வுகளை தொடர்ந்து ஃபீட் செய்தால். கரெக்ட், மிக சரியாக சொல்கிறீர்கள். என் வாழ்க்கையின் அல்காரிதமும் எனக்கு அதை மட்டும்தான் காட்டும். ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் கூட அதிலுள்ள ஆபத்து மட்டுமே என் கண்களுக்கு தெரியும் இல்லையா? மிக துல்லியமான ஒப்பீடு இது. உங்கள் மூளையின் அல்காரிதம் நெகட்டிவாக செட் ஆகிவிட்டால் உங்களை சுற்றியுள்ள உலகம் இருண்டதாகவே தோன்றும். சாணக்கியர் இந்த எண்ணங்களின் கட்டுப்பாட்டை, குறிப்பாக கோபத்தை கையாளும் விதத்தில் இதை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு செல்கிறார். சாணக்கியரும் கோபத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? அவர் ஒரு முன்கோபி என்றுதானே சொல்வார்கள். அதுதான் சுவாரஸ்யம். கோபம் என்பது உங்கள் புத்தியை, அதாவது சிந்திக்கும் திறனை ஒரு நொடியில் அழித்துவிடும் என்கிறார் சாணக்கியர். இது ஏதோ ஒரு தார்மீக அறிவுரை அல்ல, இது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்ட். அதாவது உயிரியல் உண்மை என்கிறீர்கள். ஆமாம். நீங்கள் கோபப்படும்போது உங்கள் மூளையிலுள்ள அமிக்டாலா என்ற பகுதி லாஜிக்காக சிந்திக்கும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியை முடக்கி விடுகிறது. இதை உளவியலில் அமிக்டாலா ஹைஜாக் என்று சொல்வார்கள். ஒரு நிமிடம், இதை நான் கொஞ்சம் எதிர்க்கிறேன். சொல்லுங்கள். கோபம் எப்பவுமே மோசமானதா? என்ன, ஒரு அநீதியை பார்க்கும்போது கோபம் வரவேண்டும், அதுதானே ஒரு உந்து சக்தியாக மாறுகிறது. கோபமே இல்லாமல் எல்லோரும் அமைதியாக இருந்தால் யாருமே தட்டி கேட்க மாட்டார்களே, அது ஒரு பலவீனம்தானே? அதாவது, ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூமில் எனக்கான நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நான் என் கோபத்தை காட்டினால்தானே எனக்குரியது கிடைக்கும். நீங்கள் சொல்வது அந்த ஆரம்பகட்ட ஸ்பார்க். ஒரு உந்துதலுக்காக கோபத்தை பயன்படுத்துவது வேறு, ஆனால் அதையே உங்கள் ஆபரேட்டிங் சிஸ்டமாக மாற்றுவது ஆபத்தானது. ஆபரேட்டிங் சிஸ்டமாக மாற்றுவதா? புரியவில்லையே. சாணக்கியர் ஒரு அரசனுக்கு அறிவுரை கூறுகிறார். போர்க்களத்திலோ அல்லது ஒரு ராஜதந்திர முடிவையோ எடுக்கும்போது அரசன் கோபத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? எதிரி உங்களை கோபப்படுத்தினால் உங்கள் முடிவெடுக்கும் திறனை அவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டான் என்று அர்த்தம். அப்போ கோபம் வரவழைக்கப்படுவது ஒரு தந்திரமா? கண்டிப்பா. கோபம் ஒரு ஆயுதம்தான்.
ஆனால் அதை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நிதானம் இல்லை என்றால் அந்த ஆயுதம் உங்களையே அழித்துவிடும். அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல. கோபத்தின் மூலம் உங்கள் ரிமோட் கண்ட்ரோலை அடுத்தவர் கையில் கொடுக்காமல் பாதுகாப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். வாவ், அந்த ரிமோட் கண்ட்ரோல் உதாரணம் எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறது. நாம் நம் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம், அல்காரிதமை பாசிட்டிவாக மாற்றிவிட்டோம், கோபத்தையும் தவிர்த்து விட்டோம். ஆனால் நாம் காட்டுக்குள் தனியாக வாழவில்லையே. ஆமாம், சமூகத்தில் வாழ்கிறோம். மனிதர்களுடன் பழக வேண்டும், உறவுகளை மெயின்டைன் செய்ய வேண்டும். இங்கே புத்தர் ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்கிறார். மனிதர்களிடம் எதிர்பார்ப்பதே உங்கள் அனைத்து துக்கங்களுக்கும் காரணம் என்கிறார். ஆமாம், இது பலருக்கும் நெருடலான ஒரு கருத்து. எனக்குமே இது ரொம்ப சினிக்கலாகப்படுகிறது. திருமணம், நட்பு, பிசினஸ் பார்ட்னர்ஷிப் என எல்லாமே எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் தானே இயங்குகிறது. எதையும் எதிர்பார்க்காமல் வாழ நாம் என்ன எந்திரங்களா? இது ஒரு நியாயமான கேள்வி. பலரும் புத்தரின் இந்த தத்துவத்தை தவறாகவே புரிந்து கொள்கிறார்கள். எதிர்பார்ப்பு என்பதற்கும் ஒரு ஒப்பந்தம் அல்லது தரம் என்பதற்கும் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. அந்த மெல்லிய கோடு என்னவென்று கொஞ்சம் விளக்குங்களே. இப்போ நீங்கள் ஒருவரிடம் பிசினஸ் செய்கிறீர்கள் என்றால் அவர் சரியாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் அல்லது அக்ரிமெண்ட் உங்களுக்குள் இருக்கும். அவர் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் அந்த பிசினஸை விட்டு விலகுவீர்கள். ஆமாம், அது சாதாரண ஒரு பிராக்டிகலான அணுகுமுறை. கரெக்ட். ஆனால் எதிர்பார்ப்பு என்பது என்ன தெரியுமா? நான் அவனுக்கு இவ்வளவு செய்தேன், அவன் எனக்காக இதை செய்தே தீர வேண்டும் என்று உங்கள் உணர்ச்சிகளை, உங்கள் சந்தோஷத்தை அடுத்தவர் செயலின் மீது அடமானம் வைப்பது. ஓ, அதாவது என் செயலுக்கான பலன் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆனால் அடுத்தவர் எனக்காக என்ன செய்வார் என்பது என் கட்டுப்பாட்டில் இல்லை. மிகச்சரி. என் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தில் நான் என் நிம்மதியை பணயம் வைக்கக்கூடாதுங்கிறீங்கள். தியோரிட்டிக்கலாக அதுதான். நீங்கள் அன்பு செலுத்துங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள், ஆனால் பதிலுக்கு அவர்கள் அதே அன்பை திருப்பி தருவார்கள் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள். அப்படி அவர்கள் செய்ய தவறும்போது உங்கள் சுயமரியாதையோ மன அமைதியோ உடையக்கூடாது. இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். நீங்கள் மனிதர்களை எந்திரங்கள் என்கிறீர்கள். உண்மையில் மனிதர்களிடம் எதிர்பார்ப்புகளோடு பழகும்போதே நாம் அவர்களை எந்திரங்களாக்க முயற்சிக்கிறோம். அவர்கள் நாம் போட்ட புரோகிராம் படி செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அது நடக்காத போது துயரப்படுகிறோம். இதை மனித உறவுகளின் ஒரு பக்கமாக பார்த்தால் சாணக்கியர் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு செல்கிறார். உங்களுடைய ரகசியங்களையும் பலவீனங்களையும் ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள் என்கிறார். ஆமாம், இது வெளிப்படைத்தன்மைக்கு எதிரான ஒரு விஷயமா? நண்பர்களிடம் கூட பலவீனத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? வெளிப்படையாக இருப்பது நல்ல குணம்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது எப்படி செயல்படுகிறது என்று பாருங்கள். சைபர் செக்யூரிட்டியில் 0 டே வல்னரபிலிட்டி என்று சொல்வார்கள். 0 டே வல்னரபிலிட்டி? ஆமாம், அதாவது ஒரு சாஃப்ட்வேரில் உள்ள ஒரு பலவீனம் ஹேக்கர்களுக்கு தெரிந்துவிட்டால் அந்த ஒரு சின்ன ஓட்டையை பயன்படுத்தி மொத்த சிஸ்டத்தையும் முடக்கி விடுவார்கள். ஓ, இது எனக்கும் தெரியும். பேட்ச் பண்ணாத ஒரு பக். கரெக்ட். மனிதர்களுக்கும் இது பொருந்தும். உங்கள் ஆழமான பலவீனங்கள், ரகசியங்கள் பிறருக்கு தெரியும்போது காலப்போக்கில் உறவுகள் மாறினால் அதுவே உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். அப்போ யாரிடமுமே எதையும் சொல்லக்கூடாதா? சாணக்கியர் ஒரு அரசியல் யதார்த்தவாதி. அவர் கூறுவது, உங்கள் பலவீனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை சரி செய்யுங்கள், அதை அடுத்தவர்களிடம் கொடுத்து சிம்பதி தேடாதீர்கள் என்றுதான். வாவ், அந்த 0 டே வல்னரபிலிட்டி உதாரணம் மிக கச்சிதமாக பொருந்துகிறது. நம் பலவீனத்தை நாமே சரி செய்வதுதான் நிரந்தரம். கண்டிப்பா. சரி, நம் எனர்ஜியையும் பாதுகாத்து விட்டோம், ரகசியங்களையும் பாதுகாத்து விட்டோம். ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்றை நாம் கோட்டை விடுகிறோமே, அதுதான் நேரம். ஆமாம், மிகவும் முக்கியமான பாடம் அது. இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும், ஆனால் கடந்த நேரம் ஒருபோதும் திரும்பாது என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். நாம் பணத்திற்கு செலவு கணக்கு எழுதுகிறோம், முதலீடு செய்கிறோம். ஆனால் நம் நேரத்தை யார் வந்து கேட்டாலும் எந்த கேள்வியும் இல்லாமல் கொடுத்து விடுகிறோமே. உண்மை. மனிதர்களுக்கு மரணம் என்று ஒன்று இருப்பதால்தான் நேரத்திற்கு மதிப்பிருக்கிறது. பணம் என்பது ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம், அதாவது ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஆமாம், போன பணம் திரும்ப வரலாம். ஆனால் நேரம் என்பது புதுப்பிக்க முடியாத ஒன்று. உங்கள் வங்கி கணக்கில் யாராவது கை வைத்தால் உங்களால சும்மா இருக்க முடியுமா? ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டோம். ஆனால் தினமும் சோஷியல் மீடியா, தேவையற்ற விவாதங்கள், மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது என்று உங்கள் நேரத்தை மற்றவர்கள் திருடும்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். நேரத்தை வீணாக்குவது என்பது தற்கொலையின் ஒரு மெதுவான வடிவம் என்பதை சாணக்கியர் ஆணித்தரமாக நம்பினார். அந்த நேரத்தை திரும்பப் பெறுவதற்கும் நம்மை நாமே ரீசார்ஜ் செய்து கொள்வதற்கும்
இவர்கள் இருவரும் முன்வைக்கும் தீர்வு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? தனிமை மற்றும் மௌனம். எந்நேரமும் கூட்டத்தில் இருப்பது வளர்ச்சி அல்ல, தனிமையில் சிந்திக்கும் போதே பதில்கள் கிடைக்கும் என்கிறார்கள். ஆமாம். ஆனால் இன்றைய ஜெனரேஷனுக்கு தனிமையில் ஒரு அறையில் போன் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு ஜெயில் தண்டனை மாதிரி அல்லவா இருக்கிறது? உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறது. எப்போதுமே நாம் பிஸியாக இருக்கவே விரும்புகிறோம். ஒரு 5 நிமிடம் சும்மா இருந்தாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. அந்த ஃபோமோ என்று சொல்வார்களே, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அது வந்துவிடுகிறதே. அந்த பயம்தான் இன்றைய டிஜிட்டல் உலகின் மிகப்பெரிய வியாதி. இங்கு நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். தனிமைப்படுத்தப்படுவது, அதாவது லோன்லினஸ் என்பது வேறு. தனிமையை விரும்பி ஏற்பது, அதாவது சாலிட்யூட் என்பது வேறு. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? லோன்லினஸ் என்பது உங்களை யாரும் கவனிக்கவில்லை என்ற வலி. ஆனால் சாலிட்யூட் என்பது உங்களை நீங்களே கவனிக்கும் ஒரு உத்தி. உங்கள் மொபைல் போனில் பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ்கள் ஓடிக்கொண்டிருந்தால் பேட்டரி சீக்கிரம் தீர்ந்துவிடும் அல்லவா? ஆமாம், ரொம்ப சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடும். அதே போலதான் எந்நேரமும் மனிதர்கள், மீடியா, பேச்சுகள் என்று இரைச்சலிலேயே இருந்தால் உங்கள் மூளையின் எனர்ஜி ட்ரெயின் ஆகிவிடும். தனிமை என்பது அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ்களை க்ளோஸ் செய்துவிட்டு உங்கள் மூளையை அப்கிரேட் செய்யும் ஒரு ப்ராசஸ். சூப்பர். அதே போல மௌனத்தை பற்றிய அவர்களின் சிந்தனையும் ரொம்ப பிராக்டிக்கலாக இருக்கிறது. அதிகமாக பேசுபவன் தவறு செய்கிறான், அமைதியாக கவனிப்பவன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். ஆமாம். பாத்தீங்கன்னா, நாம் பேசும்போது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஆனால் மௌனமாக இருக்கும்போது நாம் ஒரு ஸ்கேனர் போல செயல்படுகிறோம். எதிராளியின் உடல் மொழி, அவர்களின் உண்மையான நோக்கம் எல்லாவற்றையும் கவனிக்க முடிகிறது. ஆமாம். மௌனம் என்பது வெறும் வாய்மூடி இருப்பது மட்டுமல்ல, அது கவனத்தின் உச்சம். ஒரு பேச்சுவார்த்தையில் யார் மௌனத்தை திறம்பட கையாளுகிறார்களோ அவர்களே அந்த அறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். இதை சாணக்கியர் ஒரு தந்திரமாக பயன்படுத்தியிருப்பார். கண்டிப்பா. சாணக்கியர் போன்றவர்களுக்கு இது மிக முக்கியமான ராஜதந்திர கருவி. புத்தருக்கு இது அகிலத்தை புரிந்து கொள்ளும் ஆன்மீக கருவி. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது வெளி உலகத்தின் சத்தங்களை மட்டுமல்ல, உங்கள் மனதின் ஓசைகளையும் உங்களால் தெளிவாக கேட்க முடியும். ஆனால் இதையெல்லாம் தினமும் கடைபிடிப்பது எப்படி? தனிமையில் இருப்பது, அமைதியை கையாளுவது, கோபத்தை குறைப்பது, இதற்கு ஒரு சிஸ்டம் தேவையில்லையா? ஆமா, வெறும் எண்ணங்கள் மட்டும் போதாது, செயல்பாடு தேவை. இங்குதான் ஒழுக்கம் என்ற பாடம் உள்ளே வருகிறது. வெறும் திறமையை விட தினசரி ஒழுக்கமே பெரிய வெற்றியை தரும். பல நேரங்களில் நாம் பெரிய விஷயங்களை தேடி ஓடுகிறோம், ஆனால் தினமும் அதிகாலை எழுவது, நேரத்தை மதிப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விடுகிறோம். ஆனால் இப்போதெல்லாம் ஒழுக்கம் என்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கு மூச்சு முட்டுகிறதே. அது ஏதோ நம்மை நாமே ஒரு சிறைக்குள் அடைத்துக் கொள்வது போல தோன்றுகிறதே. அது ஒரு முற்றிலும் தவறான புரிதல். ஒழுக்கம் உங்களை சிறைப்படுத்தாது, அது உங்களுக்கு சுதந்திரத்தை தான் தரும். ஒழுக்கம் எப்படி சுதந்திரத்தை தரும்? இப்போ காலையில 6 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பேரம் பேசுவீர்கள் தெரியுமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமா, வேண்டாமா? ஆமா, தினமும் நடக்கிற போராட்டம் தான் இது. அந்த சின்ன தருணத்தில்தான் சாணக்கியர் சொல்லும் அந்த சுய ஒழுக்கம் தொடங்குகிறது. ஒழுக்கம் என்பது உங்கள் வாழ்க்கையை ஆட்டோமேட் செய்வது. தினமும் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு வந்துவிட்டால் உங்கள் மூளைக்கு தேவையற்ற குழப்பங்கள் இருக்காது. ஓஹோ, குழப்பம் இல்லாத நிலைதான் சுதந்திரம் என்கிறீர்களா? கண்டிப்பா. அந்த பதற்றம் இல்லாத நிலைதான் உண்மையான சுதந்திரம். உங்களால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் அல்லது சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த தொடங்கிவிடும். மிக சரியான பாயிண்ட் இது. ஒழுக்கம் என்பது ஃப்ரீடம் த்ரூ ஸ்ட்ரக்சர். சரி, இப்போது இந்த ஒட்டுமொத்த பயணத்தின் இறுதி இலக்கிற்கு வருவோம். ஓகே. நாம் நம் எண்ணங்களை சரி செய்தோம், கோபத்தை விட்டோம், தனிமையை பழகினோம், ஒழுக்கத்தை கொண்டு வந்தோம். இதெல்லாம் எதற்காக? புத்தர் சொல்கிறார், கடந்த காலத்தை நினைத்து துக்கப்பட வேண்டாம், எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம், நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்று. ஆமாம், இதுதான் மைய கருத்து. ஆனால் இதை கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. நாம் எல்லாருமே நாளைக்கே எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அல்லது அந்த புது காரை வாங்கினால் நிம்மதியாக இருப்பேன் என்று நம்முடைய இன்றைய சந்தோஷத்தை ஒரு எதிர்கால கனவுக்காக அடமான வைக்கிறோம் இல்லையா? இதை உளவியலில் ஹெடோனிக் ட்ரெட்மில் என்பார்கள். அதாவது நீங்கள் ஒரு இலக்கை அடைந்ததும் உங்கள் மூளை உடனடியாக அடுத்த இலக்கை தேடத் தொடங்கிவிடும். ஹெடோனிக் ட்ரெட்மில் கொஞ்சம் விளக்குங்களேன். அந்த புதிய கார் வாங்கிய 1 வாரம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பிறகு அது பழகிவிடும். பிறகு ஒரு பெரிய வீடு வேண்டுமென்று தோன்றும்.
நாம் ஒரு மாயையான எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமா, அந்த ஓட்டத்துக்கு முடிவே இல்ல. கடந்த காலத்தின் வருத்தங்களையும் எதிர்காலத்தின் கற்பனை பயங்களையும் சுமந்து கொண்டே நம் கைவசம் இருக்கும் ஒரே நிஜமான இன்று என்ற நிகழ்காலத்தை கொன்றுவிடுகிறோம். இன்ஸ்டாகிராமில் நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி என்று 45 நிமிடம் ரீல்ஸ் பார்த்து கொண்டே நிகழ்காலத்தை வீணடிப்பது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்று யோசித்துப் பாருங்கள். வாவ், உண்மையாகவே இது ஒரு ஆஹா மூமெண்ட். நாம் நாளைக்காக வாழ்கிறோம் என்ற பேரில் இன்று வாழ்வதையே மறந்து விடுகிறோம். ஆமாம். இந்த இடத்தில்தான் அந்த 10வது பாடம் முழு அர்த்தத்தையும் கொடுக்கிறது. பணம், புகழ், பொருட்கள் எல்லாம் தற்காலிகமானவை. உங்களை புரிந்து கொள்வதன் மூலம் உள்ளிருந்து வரும் அமைதியே உண்மையான சந்தோஷம். கரெக்ட். எல்லாவற்றையும் அனுபவித்த அரசன் சாணக்கியரும் இதைத்தான் சொல்கிறார். எல்லாவற்றையும் துறந்த புத்தரும் இதைத்தான் சொல்கிறார். வெளிப்புற பொருட்கள் சந்தோஷத்தை தூண்டலாம், ஆனால் அவை ஒருபோதும் சந்தோஷத்தின் ஆதாரமாக இருக்க முடியாது. இதனால்தான் இந்த 2 அறிஞர்களின் கருத்துக்களும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நமக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் எந்த இடத்திலும் லட்சியமே வேண்டாம், எதுவுமே செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. உலகை ஆள நினைத்தாலும் சரி, உலகை துறக்க நினைத்தாலும் சரி, உங்களை நீங்களே ஆள முடியவில்லை என்றால் இரண்டுமே சாத்தியமில்லை என்பதுதான் அவர்கள் சொல்லும் ஒட்டுமொத்த சாராம்சம். உங்கள் மனதை கட்டுக்குள் கொண்டு வந்தால் வெளியுலக போராட்டங்கள் அனைத்தும் ஒரு சின்ன விளையாட்டு போல மாறிவிடும். அருமை. நாம் இன்று பேசிய இந்த விஷயங்கள் ஏதோ கேட்க நன்றாக இருக்கும் தத்துவங்கள் மட்டுமல்ல, இவை நம் அன்றாட பிரச்சனைகளுக்கான சாஃப்ட்வேர் பேட்ச்கள். ஆமா. அதாவது நீங்கள் நினைப்பது போலவே ஆகிறீர்கள். கோபம் மூளையை முடக்கும். மனிதர்களிடம் எதிர்பார்ப்பை குறையுங்கள். ரகசியங்களை பாதுகாக்குங்கள். இழந்த நேரம் திரும்பாது. தனிமை ஒரு ஆயுதம். மௌனம் ஒரு ஸ்கேனர். ஒழுக்கமே சுதந்திரம். நிகழ்காலத்தில் வாழுங்கள். சந்தோஷம் உங்கள் உள்ளே உள்ளது. மூலப்பொருளில் உள்ள அந்த ஆழமான வரியை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மனதை வென்றவன் உலகையே வென்றவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த 10 பாடங்களில் இன்று உங்கள் வாழ்க்கைக்கு மிக அவசியமாக தேவைப்படும் அந்த ஒரு பாடம் எது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் மற்றவர்களின் செயல்களுக்காக காத்திருந்து ஏமாற்றமடையும் நபரா, அல்லது எந்த நேரமும் கூட்டத்திலே இருந்து உங்கள் சுயத்தை இழப்பவரா? அந்த ஒரு பாடத்தை எடுத்து இன்றே உங்கள் வாழ்க்கையில் அதை பயிற்சி செய்யத் தொடங்குங்கள். இந்த ஆழமான அலசலை ஒரு புதிய சிந்தனையுடன் முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். சாணக்கியரும் புத்தரும் கூறுவது போல மன அமைதி மட்டும்தான் உண்மையான வெற்றி. நாம் இன்று உயிரை கொடுத்து துரத்தும் பணமும் புகழும் தற்காலிகமானவை என்று வைத்துக் கொள்வோம். அப்படியென்றால் இன்று நாம் லட்சியம் அல்லது வெறி என்று வரையறுத்து நம் தூக்கத்தை துளைத்து ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் அடிப்படையில் தவறானவையா? ஒருவேளை உங்கள் மனதை நீங்கள் முழுமையாக வென்றுவிட்டீர்கள் என்றால் இப்போது நீங்கள் துரத்திக் கொண்டிருக்கும் எதுவும் உங்களுக்கு தேவையே இல்லாமல் போய்விடுமா? இவ்வளவு நாளாக நாம் வெளியே திரையில் ஓடும் காட்சிகளை மாற்றப் போராடிக் கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையில் நாம் மாற்ற வேண்டியது உள்ளே ஓடும் அந்த அல்கோரிதமைத்தானோ? ஆழமான சிந்தனை. இதைப் பற்றி ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். உங்களை அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கிறோம்.